திமுகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திமுகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒதுக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அதாவது எப்பயுமே நீங்கள் மாநாடு பொதுக்குழு கூட்டம் அந்த மாதிரி நடந்தால் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிஎம் ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் அதுக்கு நிகராவது இருக்கும். அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதை பற்றி சின்னதாக பேசினாலுமே எல்லா நியூஸ் சேனலும் உதயநிதி ஸ்டாலினை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்து விடுவார்கள். முக்கியமாக சிஎம் ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு லைம் லைட் ரொம்ப 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 அதிகமாகவே இருந்தது. ஆனால் கடந்த ஒரு மாதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம் லைட் கம்ப்ளீட்டாக கம்மியாகி இருக்கு. அதுக்கான காரணத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் அமித்ஷாவை பற்றி பேசியிருந்தாங்க. அதிமுக பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது அதிமுக அமித்ஷா அவர்களோட தலைமையில் தான் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ அமித்ஷா அவர்களுக்கு அடிமையாகி விட்டது அதிமுக. எடப்பாடி பழனிசாமி கிட்ட 5 நிர்வாகிகள் கூட இல்லை, 25 நிர்வாகிகள் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. இதுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றியோ இல்லை பிஜேபியை பற்றியோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலே சோஷியல் மீடியாவும் சரி, முக்கியமாக பெண் நிறுவனம் மூலமாக எல்லா நியூஸ் சேனலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதை பற்றி தான் அதிகமாக வாக்குவாதம் நடத்துவாங்க. உதயநிதி ஸ்டாலினை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் சமீப காலமாக இந்த மாதிரி ஓப்பனாக பேசிட்டு அப்புறமும் உதயநிதி ஸ்டாலினுக்கு லைம்லைட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா 2026 சட்டமன்ற தேர்தல். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி, அதாவது துணை முதலமைச்சர் திமுகவுக்கு அடுத்தது இவர், அதாவது ஸ்டாலினுக்கு அடுத்தது இவர் தான் அப்படி சொல்லி முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்தால் அது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வைசஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிடும். விஜய் வைசஸ் உதயநிதி, சீமான் வைசஸ் உதயநிதி அப்படிங்கிற விஷயத்தை போயிடும். அப்படி போகும்போது உதயநிதியை விட விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் ஆதரவும் தமிழகத்தில் அதிகம், சீமான் அவர்களுக்கும் அதிகம். அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லாமல் திமுகவும் கொஞ்சம் பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அது எதிர்கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம், அதிமுக, அதுக்கப்புறமா நாம் தமிழர், இந்த கட்சிகளுக்கு பாசிட்டிவா அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால தான் தொடர்ந்து பின்னரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம் லைட்டை கம்மி பண்ணுவதற்காக அவரை பெருசாக அதிகமான புது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள விடுவதில்லை. அதனால் அவரோட லைம் லைட் கொஞ்சம் கம்மிப்படுத்தி விட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்களோட லைம் லைட் அதிகப்படுத்தி இருக்காங்க. நீங்கள் நோட் பண்ண தெரியும், அப்பா கேம்பெயின் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் மதுரை விசிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சிஎம் ஸ்டாலினை சுற்றியே இப்போ பெண் நிறுவனம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லைம் லைட் இப்போ கம்மியாக இருக்கு. இப்போ கூட கொஞ்சம் லைம் லைட் இருக்கும். ஆனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் உதயநிதி ஸ்டாலினை கம்ப்ளீட்டாக டவுன் படுத்தி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை படுத்துவாங்க. இது திமுகவோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி. திமுக மாதிரி அரசியல் ஸ்ட்ராட்டஜி எந்த கட்சியாலும் பண்ண முடியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.